Okay. Hello everyone, welcome back to our channel. So நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா deleted syllabusல நிறைய கன்ஃபியூஷன் இன்னுமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரே வீடியோவில் போட்டு உங்களுக்கு எல்லா கன்ஃபியூஷனை தீர்த்து வச்சிடுறேன், ஓகேவா? ஸோ என்னென்ன லெசன் டெலீட் ஆயிருக்கு அது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஸோ பயாலஜியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த 6 லெசன் டெலீட் ஆயிருக்கு. டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட், மினரல் நியூட்ரிஷன், டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம், strategies for enhancement in food production, அப்புறம் environmental issue. இந்த 6 லெசன் தான் பயாலஜியில் டெலீட் ஆகிருக்குது, ஓகேவா? அடுத்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிசிக்ஸில் வந்து சந்தோஷப்படுறவங்களுக்கு எதுவுமே பண்ணல, ஓகேவா? அப்போ ஃபிசிக்ஸில் என்னென்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், லென்த்து, மாசு, டைமு, மெஷர்மெண்ட் இது எல்லாத்தையும் வச்சு கொஷின் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, ஓகே? கிராவிடேஷனில் இந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் மட்டும் டெலீட்டட், சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து கெப்லர்லா வச்சு t² is directly proportional to a³ அதில் டைம் பீரியட் 24 மணி நேரம் கொடுக்கலாம், சரியா? பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் 24 மணி நேரம் அது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் ஆயிடும். அப்போ முன்னாடி என்ன பண்ணுவான், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் கொடுத்துட்டு டைம் பீரியட் கொடுக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு சேட்டலைட் ஜியோ ஸ்டேஷன் சொல்லாமல் சேட்டலைட் டைம் பீரியட் 24 ஹவர்னு கொடுக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் டெலீட்டட்னே கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன சார் டெலீட் பண்ணியிருக்காங்க? தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டரில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். நான் ஃபிசிக்ஸ் வாத்தியார் தான், ஃபிசிக்ஸ் வாத்தியார் நான் இருக்கேன், ஆனாலும் பார்த்தோன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் நான் இது வரைக்கும் நடத்தினதே கிடையாது, ஏன்னா அது வந்தது இல்லை, ஓகேவா? ஏன்னா 11th பார்த்தீங்கன்னா போர்ட்லேயும் கேட்க மாட்டாங்க, நீட்டில் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அதனால் அது இருக்கான்னு கூட நான் கண்டுக்க மாட்டேன், அப்படி தான் இருந்துச்சு அந்த ஒரு டாபிக், அது டெலீட் பண்ணியிருக்காங்க. தெர்மோடைனமிக்ஸ் ஹீட் இன்ஜின் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் டெலீட் ஆகிருக்குது. எஸ், இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரிலீவாக இருக்கலாம். ஆனால் கார்னட் இன்ஜின் பற்றி அவன் ஒரு வார்த்தையே பேசலை, ஓகேவா? அப்போ கார்னட் இன்ஜின் வந்து டெலீட்டடாக இல்லையான்னு எனக்கு தெரியல, ஓகே? சேஃபர் சைடுக்கு படித்து வச்சுக்கோ. கார்னட் இன்ஜின் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உனக்கு தேவையான ஃபார்முலா வந்து ஒர்க் டன் பை Q1, இதை நான் கொடுக்குற ஹீட்டு, இது வந்து அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு, இதான் நீட்டானு சொல்லுவோம் எஃபிஷியன்சி, 1 - T2 by T1. இந்த T2 வந்து சின்ன டெம்பரேச்சர், T1 வந்து பெரிய டெம்பரேச்சர். அப்போ T1 - T2 by T1. இந்த மோஸ்ட் ப்ராப்ளி கேட்குற கொஸ்டின். ஒன்று டெம்பரேச்சரை கொடுத்துட்டு இது கேட்கலாம், இல்லை இது கேட்கலாம், இல்லை இதே எஃபிஷியன்சி கொடுத்துட்டு டெம்பரேச்சர் கேட்கலாம், இல்லை டெம்பரேச்சர் கொடுத்துட்டு மொத்தம் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கேட்கலாம். இதை வச்சு தான் மாற்றி மாற்றி கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனாலும் கன்ஃபார்ம் கிடையாது. அடுத்து ஆசிலேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் டாம்ட் ஆசிலேஷன், ஓகேவா? ஃப்ரீ, ஃபோர்ஸ் அண்ட் டேம்ட் ஆசிலேஷன் இதை டெலீட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் கேள்வி வந்தது கிடையாது. ஆனால் இதை வந்து ப்ராக்டிக்கலில் தூக்கி போட்டாங்க. உங்களோட சிம்பிள் பெண்டுலம் வந்து டைமை பொறுத்து எப்படி டிசிபேட் ஆகும் அதை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் கிடையாது, ப்ராக்டிக்கலும் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஓகேவா? அது சும்மா ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ஒரு பெண்டுலம் ஆட்டுறீங்கன்னா கொஞ்சம் டைமை பொறுத்து அது என்ன ஆகும், டேம்ப் ஆயிரும்னு ஃபீல் பண்ணலாம். எவ்வளோ டேம்ப் ஆகுது, மெஷரிங் ரொம்ப கஷ்டம். வேவ்ஸில் டாப்லர் எஃபெக்ட் டெலீட் பண்ணியிருக்காங்க, ஓகே? ஸோ இது இந்த ஒரு டாபிக், இந்த ஒரு டாபிக், 2 டாபிக் ஃபிசிக்ஸில் டெலீட்னு சொல்லலாம். இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே டெலீட் இல்லை. அடுத்து கரண்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸில் வந்து இந்த கார்பன் ரெசிஸ்டருங்கிற ஒரு டாபிக் இருக்கும், சரிங்களா? இந்த கார்பன் ரெசிஸ்டரில் என்ன இருக்குன்னா கலர் கோடிங், பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப், ஓகேவா? வெரியில வி வரும்யா. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் டெலீட் ஆயிருக்குது, நீ உடனே சந்தோஷப்படல சார், பொட்டன்ஷியோமீட்டர் டெலீட் ஆயிருக்கு, பொட்டன்ஷியோமீட்டர் தூக்கி அவன் ப்ராக்டிக்கலில் சேர்த்துட்டான், ஓகே? மூவிங் சார்ஜஸ் மேக்னடிசமில் நல்ல ஒரு டாப்பிக்கான சைக்ளோட்ரான் டெலீட் ஆகிருக்குது. 2-3 ஃபார்முலா இருக்கும், அதை வச்சு கொஸ்டின் டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். மேக்னடிசம் அண்ட் மேட்டரில் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் மட்டும்தான் டெலீட் ஆயிருக்கு. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஃபார்முலா என்ன, கரண்ட் டைம்ஸ் ஏரியா, கரெக்டாக இல்லையா? கரண்ட் எப்படி எழுதிக்கலாம், Q is equal to IT. அப்போ I எப்படி எழுதினா Q/T, இல்லைனா இது வந்து Q into Fன்னு போடலாம். ஏரியாவோட ஃபார்முலா πr². இந்த ஒரே ஒரு இதுதான், சரிங்களா? இதை வந்து 1/time ஃப்ரீக்வன்சின்னு எழுதிட்டேன். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான், இந்த ஒரு டாபிக் மட்டும்தான் டெலீட் ஆயிருக்கு, வேறு ஒன்றுமே பெருசாக டெலீட் ஆகலை. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல எல்சி ஆசிலேஷன், அதுலேருந்து கேள்விகள்லாம் வந்தது கிடையாது, டெலீட் ஆயிருக்குது. ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ரே ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ப்ளூ கலர் ஆஃப் ஸ்கை அண்ட் ரெடிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் த சன்செட், ஓகேவா? சன் வந்து ஏன் சன்ரைஸும் சன்செட்டில் அந்த ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கும், ரெட்டிஷ் கலரில் இருக்கும், அதை டெலீட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து கேள்வி வந்தது கிடையாது. நிறைய பேர் வேவ் ஆப்டிக்ஸில் வந்து நிறைய டெலீட் இருக்குன்னு எதிர்பார்த்திக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேர் டெலஸ்கோப் டெலீட்னு எதிர்பார்க்குறீங்க. டெலஸ்கோப்பில் டெலீட் ஆகலை, அந்த PDF எடுத்து பார்த்துக்கோங்க, இருக்குது. டியூவல் நேச்சரில் டாவின்சன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், அகைன் இதுலேருந்து கொஸ்டின் வந்தது கிடையாது. நியூக்ளியரில் எஸ் டெலீட்டட் அப்படின்னு உருப்படியாக சொல்லணும்னா இந்த லெசன்லேருந்து டெலீட் ஆகிருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி ஆல்ஃபா, பீட்டா, காமா,
பார்ட்டிகல். ஓகேவா, இதுதான் டெலீட். அப்போ ஃபிசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் மேஜர் டெலிஷன் எதுவுமே கிடையாது. சரிங்களா, இது கணக்கில் இல்லை. ஹீட் இன்ஜின் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் ஒரு டாபிக், டாப்லர் எஃபெக்ட் ரெண்டாவது டாபிக், சைக்ளோட்ரான் மூணாவது டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி நாலாவது ஒரு டாபிக். 4 டாபிக் மெயினாக டெலீட் ஆகிருக்குது, இது விட்டுருங்க. சரியா, மிச்சம் எல்லாமே இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் லெசன் ஃபுல்லாக டெலீட்டட், ஹைட்ரோஜன் ஃபுல்லாக டெலீட்டட், எஸ் பிளாக் எலிமெண்ட் ஃபுல்லாக டெலீட்டட், என்வாயரமெண்டல் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக டெலீட் ஆகிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி டெலீட்டட், இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃபுல்லாக டெலீட்டட், பயோமால் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நினைக்கிறேன். பயோமாலிக்கல் இருக்கியா தெரியாமல் சொல்லிட்டேன், நான் தப்பாக சொல்கிறேன் மன்னிச்சிரு. சரியா, பயோமாலிக்கல் இருக்குது தானே, பயோமாலிக்கல் இருக்குயா. பாலிமர் தான் டெலீட் ஆகிருக்கு, பயோமாலிக்கல் டெலீட் ஆகலை. ஓகேவா, மேபி இது போர்டில் டெலீட் ஆனது லெசன். ஓகே, நான் மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன், ஐம் சாரி, இது இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி விட்ருங்க. பி பிளாக்ல என்ன சார் டெலீட், என்ன டெலீட் இல்லை அப்படின்னா, பி பிளாக்கை பொறுத்தவரைக்கும் கிளாரிட்டி நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. பி பிளாக்ல ஜெயியை பொறுத்திருக்க வரைக்கும் சரி, கேட்ட கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ட்ரெண்டு, அதோட ரேடியஸ், இந்த மாதிரி பேசிக் கொஷின், அதை வச்சு காம்பவுண்ட்ஸ் அந்த லெவல் கேட்கல. ஓகேவா சார், நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன், நான் படிக்கிட்டா வேணான்னா பேசிக் மட்டும் பார்த்துக்கோங்க. டிஎன்எஃப் பிளாக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடு, கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஓகேவா, பீரியாடிக் டேபிளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடு. இதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஹைட்ரோ கார்பனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஜிஓசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, ஆல்கஹால் ஃபீனால் இது எல்லாத்துக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் பி பிளாக் லெசனை வந்து விடுறீங்கன்னா விட்டுறியா, சரியா, பேசாமல் ஒன்று பண்ணுங்க, 11th பி பிளாக் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன் ஷாட் வீடியோ எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டெலிட்டட் சிலபஸ். உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட் எதாக இருந்தாலும் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.